Chapter number 14, under section 190, cognizance of offenses by magistrate. குற்றங்களை நடுவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல். நேற்றைய தினமே இவற்றை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். under section 190 subsection 1 clause A, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 200 CRPSல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுப்பது. under section 190 subsection 1 clause A. under section 190 subsection 1 clause B, ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி under section 173 clause 2 of CRPS படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னா அதுல டேக்கிங் காக்னிசன்ஸ். under section 190 subsection 1 clause C, ஒரு உயர் நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கோ சூமோட்டாவை தானாகவே முன்வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து விசாரணை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் பவர் அது. அதை போல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சிஆர்பிசின் மூலமாக சிஆர்பிசி பவர் ஒரு நேரோ பவர். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் பவர் பொறுத்தவரை அது ஒரு பிராட் பவர், ஒரு பரந்த அதிகாரம், மிகப்பெரிய அதிகாரம். ஆனால் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல தான் கிளாஸ் சில தான் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் நினைத்தால் தானாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். எளிமையா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்னஸுக்கு சம்மன் போடுறாரு, அந்த விட்னஸ் வராம தவிர்க்கிறாங்க, டிராகன் ப்ரொசீட் பண்றாங்க, அப்ப இழுத்து அடிக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து விட்னஸ் வராம இருக்க, இதனால அந்த கேஸ் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஜேஎம் நினைச்சானா அந்த விட்னஸுக்கு எதிர்ப்பா என்ன செய்யலாம்னா, ஏன்னா ஃபேர் சான்சஸ் எல்லாம் கொடுத்துட்டார். செவரல் சான்சஸ் were given by the magistrate to the witness. பல வாய்ப்புகளை அவர் கொடுத்துட்டார். ஆனா அந்த சாட்சி வரமாட்டாங்க. இந்த ஒரு சாட்சியாலே அந்த கேஸ் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இல்ல எப்பவே ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி ஆயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அந்த விட்னஸுக்கு எதிர்ப்பாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு எஸ்டிசி கேஸை ஓபன் பண்ணலாம் அல்லது ஒரு சிசியை ஓபன் பண்ணலாம். ஜேஎம்க்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ ஒரு முக்கியமான வழக்கினுடைய சாட்சியா இருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பலமுறை சம்மன் போடுறாங்க. இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பலமுறை சம்மன் கொடுக்குறாங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு அல்லது டிஎஸ்பிக்கோ அல்லது எஸ்பிக்கோ அல்லது சப் இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது எஸ்எஸ்ஐ ஏட்டு அல்லது சாதாரண போலீஸ் ஆபீஸ், சாதாரண போலீஸ். அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட போலீஸ் ஆபீசர்ஸ் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் சொல்ல மறுக்கிறாங்க. இதனால அந்த வழக்கு நீண்ட காலம் தள்ளிக்கொண்டே போகுது. ரொம்ப நாள் ஆகுது தீர்ப்பு சொல்வதற்கே. இது போன்ற நேரத்தில் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைச்சார்னா அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி படி ஒரு சூமோட்டோவா ஒரு வழக்கை அவரு ஏற்பாடு பண்ணலாம். இந்த நீதிமன்றத்தின் மூலம் பலமுறை உங்களுக்கு சம்மன் கொடுத்துட்டேன், பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு மதித்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி சாட்சியம் அளிக்க தவறிவிட்ட காரணத்தினால் உங்கள் மீது இந்த நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த சம்மன்ஸ் ட்ரையல் கேஸ், அதாவது சம்மரி ட்ரையல் கேஸ் என்று சொல்லி எஸ்டிசி ஓபன் பண்றோம் அப்படின்னு ஒரு புது கேஸே போட்டுடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. கிளாஸ் ஏல சொல்றாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ். கிளாஸ் பில சொல்றாங்க போலீஸ் ஆபீசர் கொடுக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி, அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ். கிளாஸ் சில சொல்றாங்க சூமோட்டோ எடுத்துக்கலாம், அல்லது போலீஸ் ஆபீசர் இல்லாம வேற ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருந்தா அதையும் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப் அவங்க ஒரு கேஸ் போடுறாங்கன்னா இதுல வரும். under section subsection 2 under section 190 subsection 2 of CRPC ஒரு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த குற்றங்கள்லாம் விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம்
சப்செக்ஷன் 2 அடிப்படையில் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் அல்லது ஒரு சிஜிஎம் நினைத்தால் அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே பிரிட்டிஷ் ரூல் இருக்கின்ற பொழுதே தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். இப்ப செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவ்வளவுதான். எனவே அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, பிரைவேட் கம்ப்ளைண்ட், போலீஸ் சார்ஜ் ஷீட், சூமோட்டோ, இதை மூன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கண்டிப்பாக கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்க, ஒரு டிஃபாமேஷன் சூட் ஒருத்தவங்க போடுறாங்க, டிஃபாமேஷன் கேஸ் ஒன்று கிரிமினல் கோர்ட்ல போடுறாங்க. 499ல தெளிவா சொல்லப்படுது ஸ்லாண்டர் ஆர் லிபல். லிபல்னா எழுத்துப்பூர்வமாக ஒருவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதுறார், ஒரு போஸ்ட் ஓட்டார், ஒரு தட்டி போர்டு வைக்கிறார். ஸ்லாண்டர் பை சைன்ஸ் ஜெஸ்டர், வாய்மொழியாக ஒரு அவதூறு பரப்புறார். உடனே 500ல நம்ம வந்து கேஸ் போடுறோம். 500ல வந்து நம்ம கேஸ் போட்ட பிறகு நீதிமன்றம் டேக்கிங் காக்னிசன்ஸை எந்த ப்ரொவிஷன்ல எடுக்க முடியும்? இதுக்கு முன்பு நாம பார்த்திருக்கிறோம் அண்டர் செக்ஷன் 182ல தான் ஒரு கடிதங்களோ ஒரு எழுத்துப்பூர்வமான அவதூறுகளோ ஒரு கடிதம் ஒரு எழுத்துப்பூர்வமான குற்றங்களை ஏதாவது செய்யும் பட்சத்தில் அஃபென்சஸ் கமிட்டட் பை லெட்டர்ஸ் எக்ஸெட்ரான்னு வருது அண்டர் செக்ஷன் 182 சிஆர்பிஎஸ் படி. அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் 182 சிஆர்பிஎஸ் தான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நீங்கள் 182 சிஆர்பிஎஸ்ல எடுக்கக்கூடாது, ஆனால் அதை 190 சிஆர்பிஎஸ்ல தான் எடுக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கை 1941 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 1941 MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 224 கிரிமினல் 56 1941 MWN 224 கிரிமினல் 56. இந்த பழைய தீர்ப்புகள்லாம் இப்படித்தான் ரிப்போர்ட் ஆயிருக்கும். 1941 MWN 224 கிரிமினல் பேஜ் நம்பர் 56. அந்த இடத்துல வந்து பேஜ் நம்பர்னு கிடையாது, அது வால்யூமா தான் இருக்கும். பேஜ் நம்பர் 224 தான் இருக்கும். 1941 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 224 கிரிமினல் வால்யூம் 56 தான். தல்வார் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு, ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்ல, சார்ஜ் ஷீட்ல. ஒன்று பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா இந்த கேஸ்ல வந்து மேற்கொண்டு விசாரிக்கின்ற பொழுது இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றம் கிடையாது, இந்த வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை, எனவே என்னுடைய விசாரணை தெரிய வருகிறது, அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் அல்லது எம்எப் பண்ணுகிறோம், இந்த வழக்கு விசாரணை இத்துடன் கைவிடப்படுகிறது, ஆக்ஷன் டிராப், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அபாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட் தாக்கல் பண்றாங்கன்னு சொன்னா அதை பெற்றுக்கொண்ட நீதிபதி என்ன பண்ணும், அதர் சைடு யாரு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட்டோ யார் விக்டிமோ அவங்களுக்கு என்ன பண்ணும், ஆர்சிஎஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஆர்சிஎஸ் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அவங்களுடைய அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம் இத்தனை மணிக்கு இந்த நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜராகி உங்கள் தரப்பு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால், ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் அவற்றை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக அந்த விக்டிம் அல்லது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்சிஎஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் ஏடி பண்ணிருப்பாங்க, ஆக்ஷன் டிராப் பண்ணிருப்பாங்க, விசாரணை இத்துடன் கைவிடப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது எம்எப் பண்ணிருப்பாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மேற்கொண்டு புலன் விசாரணை செய்கின்ற பொழுது உண்மைத்தன்மை இல்லை, எனவே இந்த வழக்கு இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது. அல்லது மேற்கொண்டு இந்த வழக்கை நாங்கள் புலன் விசாரணை செய்கின்ற பொழுது எந்தவித முன்னேற்றமும் இல்லை, எனவே இந்த வழக்கு இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது. நீங்க கொடுத்த புகார்ல உண்மைத்தன்மையே இல்லை, ஆக்ஷன் டிராப் பண்றோம், எம்எப் பண்றோம், இது எல்லாம் நெகட்டிவ் ரிப்போர்ட். இதே பாசிட்டிவ் ரிப்போர்ட்னா இவர் மீது வந்து குற்றம் வந்து பொருந்தி வருகிறது, சார்ஜ் மேட் அவுட் ஆகுது, எனவே இந்த வழக்கை வந்து நீங்க விசாரணைன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பது வந்து ஒரு நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துமா என்று சொன்னால் கட்டுப்படுத்தாது. தல்வார் கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு டாக்டர் தம்பதியை தன்னுடைய பெண் குழந்தையை என்ன பண்றாங்க, மர்டர் பண்றாங்க, அந்த வாட்ச்மேனை மர்டர் பண்றாங்க. இந்த வழக்கில் நெகட்டிவ் ரிப்போர்ட் போது ரிப்போர்ட் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அது கட்டுப்படுத்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு
அதை திருப்பி அனுப்பி மீண்டும் சரிவர மீண்டும் நீங்க சரிவர விசாரிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. தல்வார் ரமேஷ் கேஸ்ல சொல்லப்பட்ட தீர்ப்பு அது. அது பிறகு சொல்ற அந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஒரு குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்றாங்கன்னு சொன்னா அந்த குற்றப்பத்திரிக்கை பதிலாக புதிதாக நீங்க ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவிட முடியுமானா உத்தரவிட முடியும். பழைய வழக்கிலே சொல்லியிருக்காங்க பாருங்க. 1943 MWN 802 கிரிமினல் 190. 1943 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 802 பேஜ் நம்பர் 802 கிரிமினல் 190. இதே விஷயம் தான் ரமேஷ் தல்வார் வழக்கில் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதன்படி தான் வந்து ஒரு நீதிமன்றம் செயல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை திரும்ப அனுப்பி மீண்டும் விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3ல வந்து ஒரு பெஷன் போடுறாங்க, அதுக்கு வந்து அலோ பண்றாரு ஒரு ஜட்ஜ். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக வந்து ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாரு, சர்ச் வாரண்ட். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக ஒரு சர்ச் வாரண்ட் போடுகின்ற பொழுது அவர் குற்றம் எதற்கான நடைமுறை அது கோப்பில் எடுத்துக்கொண்டார் என்று நினைக்க கூடாது. இது குற்றம் நடந்திருக்கு, இதுக்கான நடைமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பிரஷ்யூம் பண்ணக்கூடாது. அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3. அப்ப 195 சப்செக்ஷன் 3 எதை பற்றி பேசுகிறது? ஒரு சர்ச்சை பற்றி பேசுறாங்க. அது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி, சப்செக்ஷன் B-ல சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி, ஒரு நீதிமன்றம் சொன்னா அது உரிமையல் வழக்கு நீதிமன்றம், வருவாய் நீதிமன்றம், குற்ற வழக்கு நீதிமன்றம், இது எல்லாம் குறிப்பது மத்திய அல்லது மாநில சட்டத்தால் அமைக்கப்பட்ட ஒரு ட்ரிபியூனலையும் குறிக்கும். இது அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். ரெவன்யூ கோர்ட், கிரிமினல் கோர்ட், சிவில் கோர்ட், ட்ரிபியூனல். ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க, எதுக்குன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா ஒரு குற்றம் என்பதற்கான ஒரு நடைமுறையை வந்து அவர் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸா எடுத்துக்கினாரா, கோப்பில் எடுத்துக்கொண்டாரா என்றால் கிடையாது. வாரண்ட் மட்டும்தான் இஷ்யூ பண்றாங்க, அவ்வளவுதான். அவர் வந்து ஒண்ணு டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுத்துக்கல. ஒரு ஜேஎம் வந்து அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3ல வந்து ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றாருன்னா ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். டேக்கிங் காக்னிசன்ஸ் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. AIR 1961 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 986. AIR 1961 SC 986 பேஜ் நம்பர் 986. AIR 1961 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 986. இந்த வழக்குல தான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3 ஆஃப் CRPSல வந்து ஒரு சர்ச் வாரண்ட் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இஷ்யூ பண்றாரு சொன்னா அது குற்றம் நடந்தது என்பதற்காக அவர் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும் நீங்க நினைக்க கூடாது. அது எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவ்வளவுதான். இதுல நிறைய ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு. காக்னிசன்ஸ் என்று சொன்னாலே சரத் மேத்யூ வெர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். சரத் மேத்யூ சாரா மேத்யூ, SARAH, சாரா மேத்யூ வெர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். சாரா மேத்யூ, SARAH, சாரா மேத்யூ, MATHEW. சாரா மேத்யூ வெர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் 2014 Volume 2 SEC பேஜ் நம்பர் 62. காக்னிசன்ஸ்னா என்ன? அப்ப காக்னிசன்ஸ் இஸ் an act of the court. Cognizance is taken when magistrate or court applies his mind, takes judicial notice of an offense with a view to initiating criminal proceedings in respect of the offense which is said to have been committed. This is a special connotation acquired by the term cognizance and is given the same meaning wherever it appears in chapter number 35 as well. Cognizance is entirely
An act of the magistrate court taking cognizance may be delayed because of several reasons, whether systemic reasons or due to the magistrate's or judge's personal reason. Sarah Matthew versus Institute of Cardiovascular Diseases, 2014, volume 2, SEC, page number 62. Cognizance-னா என்னன்னு சொல்றாங்க? ஆக்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் அல்லது கோர்ட் அவருடைய மைண்ட் அப்ளை பண்றதுக்காக சொல்றாங்க, அல்லது டேக்ஸ் ஜுடிஷியல் நோட்டீஸ் என்பதற்காக சொல்றாங்க. இதுதான் காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ் கொள்தகவு குற்றம் என்று சொல்வார்கள். கொள்தகவுன்னா விசாரணை கொள்ளத்தக்க ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அர்த்தம், அல்லது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் அவரை கைது செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் என்று அர்த்தம். கைது செய்வதற்கான ஒரு குற்றம், அதான் காக்னிசன்ஸ். Under section 2C, cognizance. Under section 2L, non-cognizance. Cognizable offense, non-cognizable offense. A cognizance is taken, the magistrate takes judicial notice of the offense. Anil Saran versus State of Bihar. In the particular சொல்றாங்க, cognizance is taken when the magistrate takes judicial notice of the offense. The judicial notice பற்றி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஐபிஎஸ்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஜுடிஷியல் நோட்டீஸ் 66 நோட்டீஸ் அது தனி. அண்டர் செக்ஷன் 76, 77, 78 facts need not be proved, ஜுடிஷியல் நோட்டீஸ் இதெல்லாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த வழக்குல சொல்றாங்க அனில் சரண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1995, வால்யூம் 6, SEC, page number 142. Cognizance is taken when the magistrate takes judicial notice of the offense. நிறைய வழக்கு சொல்லப்பட்டிருக்கு. தர்ஷன் சிங் வெர்சஸ் மகாராஷ்டிரா, 1971, volume 2, SEC, page number 654. தர்ஷன் சிங் வெர்சஸ் மகாராஷ்டிரா, 1971, volume 2, SEC, page number 654. அதை போலவே ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் மேன்மால் புட்டோரியா, மேன்மால் MANMAL, மேன்மால் புட்டோரியா, BHUTORIA. State of West Bengal versus Manmal Bhutoria, 1977, volume 3, SEC, page number 440. 1977, volume 3, SEC, page number 440. State of West Bengal versus Manmal Bhutoria, 1977, volume 3, SEC, page number 440. அதே போலவே the state versus Ramu, 1974, volume 2, Karnataka Law Journal, page number 71. இதுல எல்லாம் காக்னிசன்ஸ்னா என்னன்னு இவ்வளவு வழக்குகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய வழக்கு இருக்கு. துலாராம் வெர்சஸ் கிஷோர் சிங், 1977, வால்யூம் 2, SEC, பேஜ் நம்பர் 459. இதெல்லாம் டேக்கிங் காக்னிசன்ஸ் பற்றி சொல்லப்பட்ட வழக்குகள். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்தவரை ஃபார் அஃபென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை Sessions Court. Upper Sessions Courts alone to competent. Therefore, from and during cognizance stage itself, under section 193 and the during cognizance of court, inquiring thereafter and trial under section 319, the magistrate at the stage of section 207 to 209 CRPC is forbidden by express provision of section 319 to apply his mind to the merits of the case and determine as to whether any accused need to be added or subtracted to face trial before the court of session. 319 CRPSல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்ல 7 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க, 10 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த 10 பேர் சேர்ந்துதான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா அந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்ட போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, ஃபைனல் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா இங்க 10 பேர்னு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல சார்ஜ் ஷீட்ல 4 பேர் அல்லது 5 பேர் அல்லது 6 பேர் மட்டும்தான் அங்கே வரும். அப்பொழுது இந்த பிடபிள்யூ 1 அவங்க என்ன பண்ணுவாங்க, தெளிவா சொல்லலாம் நீதிமன்றத்துல ஒரு மனு போடலாம். ஏங்க நாங்க காவல் நிலையத்துல கொடுக்குறப்ப 10 பேர் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க தான் கொடுத்தோம். ஆனா போலீஸ் வந்து 4 பேர் நீக்கிட்டு 6 பேர் மேல தான் வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. முக்கியமான அந்த 4 பேர் இந்த சண்டைக்கு முக்கிய காரணம். ஆனாலும் அந்த 4 பேரை கொண்டு வந்து இந்த கேஸ்ல சேர்க்கணும்னு சொல்லி நம்ம கோர்ட்ல ஒரு மனு போடுறோம் அல்லது வாய்மொழியா சொன்னான்னு சொன்னா, அப்போ நீதிமன்றம் டேக்கிங் காக்னிசன்ஸ் 190 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, அதை பற்றி சொன்ன வழக்கு தான் ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். HARDEEP, ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 2014, வால்யூம் 3, SCC, பேஜ் நம்பர் 92. அப்ப இதை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்து 10 பேர் மேலதானே அவங்க வந்து ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, நீங்க என்ன 6 பேர் மேல மட்டும் நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்க, இப்ப கோர்ட்ல வந்து சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப அந்த 4 பேர் மீது நீங்க வந்து 4 பேரும் இந்த சார்ஜ் ஷீட்ல சேர்த்து ஒரு சார்ஜ் ஷீட் வந்து புதுசா ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடலாம். இதுதான் 319 CRPC. அப்ப அந்த 319 CRPC செய்கின்ற பொழுது, the court inquiring thereafter and trial under section 319, the magistrate at the stage of section 207 to 209 CRPC is forbidden. என்ன அர்த்தம், ஏற்கனவே 319ல சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்படாத புதிய ஆளெல்லாம் சேர்த்த பிறகு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கணும், காப்பீஸ் கொடுக்கணும். அதே போலவே ஒரு 209ல என்ன பண்ணுவாங்க, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த வழக்கை விசாரிக்கக்கூடியது செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்குது. செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கிற ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் வந்திருக்கு, சார்ஜ் ஷீட்டோட எஃப்ஐஆர் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதை கமிட்டல் பண்றாங்க 209ல. 207ல என்ன பண்ணுவாங்க, லோயர் கோர்ட்ல ஒரு காப்பீஸ் கொடுப்பாங்க அக்யூஸ்க்கு. லோயர் கோர்ட்ல காப்பீஸ் கொடுக்குறாங்க, அதை படிச்சு பாக்குறாங்க, அக்யூஸ்ட் படிச்சு பாக்குறாங்க. அதன் பிறகு வந்து கேஸ் நடத்துறாங்க, செஷன்ஸ் கோர்ட் கமிட்டல் பண்ணிட்டாங்க. அப்போ செஷன்ஸ் கோர்ட்ல பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க வந்து எங்களை அடிச்சது 10 பேர் தாங்க ஐயா, நான் 10 பேரையும் சேர்த்து தான் வந்து நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன். ஆனா போலீஸ் பாருங்க 6 பேர்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க, மீதி 4 பேரை விட்டுட்டாங்க. அந்த 4 பேர் தான் முக்கியமானவங்க ஐயா, அவங்க பேர் இந்த கேஸ்ல சேர்க்கணும்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க ஒரு செஷன்ஸ் கோர்ட்லயோ அல்லது வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ தெளிவாக சொல்லுகின்ற பொழுது, அப்போ அவங்க பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசா சேர்க்கணும். 319 CRPC படி விடுபட்டு போன அந்த நபர்கள் அக்யூஸ்ட் பேரை சேர்க்கிறோம். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இதே அந்த கேஸை விசாரிக்க அந்த மாதிரி விடுபட்டு போறவங்கள சேர்க்கிறோன்னு வச்சு, கேஸை விசாரிக்க தகுதியுள்ள நீதிமன்றம் ஒரு மர்டர் கேஸா இருக்கு, 10 பேர் சேர்ந்து தான் அடிச்சு எங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்க அப்பாவை 10 பேர் சேர்ந்து தான் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர் தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கிறப்ப தெளிவா சொல்றாரு, ஐயா நாங்க இந்த கொலை நடந்தப்ப எங்க அண்ணனை தான் வந்து எங்க அப்பா தான் வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ணிட்டாங்க, 10 பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க, அவங்க பேரெல்லாம் நாங்க சொல்லி தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஏன்னா படிக்க விவரம் தெரியவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பது கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. சட்டம் தெரிஞ்ச நாமளே என்ன பண்றோம், தவறி போய் சொல்றோம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு நாமளே சொல்றோம். இப்ப சட்டம் தெரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அசால்ட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஆனா சட்டம் படிச்ச நமக்கு தான் தெரியும் அது பேர் அசால்ட் கிடையாது, பேட்டரி. லா ஆஃப் டார்ட்ஸ்ல தெளிவாக சொல்றாங்க, பேட்டரினா தாக்குதல்னு அர்த்தம், தாக்க முனைதல், அட்டெம்ப்ட் அட்டாக், அதுதான் அசால்ட்னு அர்த்தம். இருந்தாலும் நாமளே என்ன சொல்றோம், அது அசால்ட்னு தானே சொல்றோம், பேட்டரின்னு எங்க உச்சரிக்கிறோம் நாம. அதே போல ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ஒரு புகார் கொடுத்த நபர் வந்து சொல்றாரு, ஐயா 10 பேர் சேர்ந்து தான் அடிச்சு என் காலை உடைச்சாங்க ஐயா, அந்த 10 பேர் தான் நான் எழுதி கொடுத்தேன், போலீஸ் கேட்கறப்ப அதுதான் சொன்னேன், விசாரிக்கிறப்ப அதுதான் சொன்னேன், ஆனா 4 பேர்ல தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, மீதி 6 பேரை விட்டுட்டாங்க போலீஸ் வேணும்னே அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 319 CRPC படி அப்போ ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது வந்து கோர்ட் ஆஃப் செஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த விடுபட்டு போன அந்த அக்யூஸ்ட் எல்லாம் சேர்க்கணும், சேர்த்து சார்ஜ் ஷீட் பண்ண போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். இதே சில நேரங்களில் ஒரு மர்டர் கேஸ் 307 கேஸ் வருதுன்னு பட்ச அது அந்த மாதிரி கேஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அந்த பெட்டிஷன் போட முடியுமான்னா, ஏன்னா அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளதே கோர்ட் ஆஃப் செஷன் தான். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த பெட்டிஷனை நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல போடுங்க. அப்ப அதுவரையும் JM என்ன பண்ணுவாரு, 207 உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கலாம்,
நீங்க எல்லா அக்யூஸ்டும் ஆஜராயிட்டீங்களா கமிட்டல் பண்றாங்க 209ல. அந்த மாதிரி இந்த கமிட்டல் பண்றதோ 207 ப்ரொசீடிங்ஸோ இது எல்லாம் வச்சு டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. கோர்ட் ஆஃப் செஷன் இதுதான் கோர்ட் இன்கொயரிங் thereafter and trial under section 319ல ட்ரையல் நடத்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் அட் த ஸ்டேஜ் ஆஃப் செக்ஷன் 207 209 207 வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து காப்பீஸ் கொடுக்கணும். 209ல கமிட்டல் பண்றாரு அந்த மேஜிஸ்ட்ரேட். அப்ப கமிட்டல் பண்றது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது by express provision of section 319 to apply his mind to the merits of the case and determine as to whether any accused need to be added or subtracted. ஏற்கனவே இருக்கிற ஆளை கூட குறைச்சிடலாம். To face trial before the court of session. Hardeep Singh versus State of Punjab 2014 volume 3 SIC page number 92. இப்ப கிரிமினல் ட்ரையல் வந்து அகேன்ஸ்ட் டெட் பர்சனுக்கு வருங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் சார். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை பண்ற, சண்டை போடுறாரு, அடிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் மீது கேஸ் போட்டாங்க. கேஸ் ட்ரையல்ல இருந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த ட்ரையலை என்ன செய்யுதுக்கு அவர் மீது வந்து ட்ரையல் நடத்த முடியுமா? அல்லது கேஸ் நடந்து இருக்கிறப்பவே அந்த அக்யூஸ்ட் இறந்து போயிட்டாரு, ட்ரையல் நடத்த முடியுமா? A criminal trial against a dead person. A criminal court cannot continue the proceedings against a dead person and find him guilty. அவர் தான் குற்றம் செய்தான்னு தெரியுது, இருந்தாலும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இடையில வந்து இறந்து போயிட்டாரு. அப்ப அவர் மீது வந்து ஏதாவது விசாரணை நடத்த முடியுமா என்று சொல்லலாம். அவர் மீது எந்தவித விசாரணையும் நடத்த முடியாது. ஒரு ஆள் மீது வந்து கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்கன்னா அவர் இறந்து போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, கேஸே முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு விதிவிலக்கு, அவரால் ஏதேனும் இந்த நாட்டிற்கு அல்லது தனிப்பட்ட ஒரு நபருக்கோ பொருளாதார இழப்பு ஏற்படுத்தப்பட்டு இருந்தால் அந்த பொருளாதார இழப்பை ஈடு செய்வதற்காக இறந்து போன அக்யூஸ்ட் பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை நீதிமன்றம் கைப்பற்றி யாருக்கு எதிராக பொருளாதார இழப்பு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நபருக்கு கொடுக்கலாம். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அடிச்சு உடைச்சிருப்பாரு, பஸ் எரிய வச்சிருப்பாரு, பில்டிங்கை கொளுத்திருப்பாரு, டவரை வந்து வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருப்பாரு. அப்ப அதனுடைய டேமேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா இருக்கும். இந்த வழக்கு நடத்துறாங்க, அந்த அக்யூஸ்ட் மேல நடத்திட்டு இருக்கப்ப இன் பிட்வீன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்ல இறந்து போயிட்டாரு. அதுக்காக ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பர்சோனா, ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். A personal action dies with a person. A personal action dies with a person. ஒரு தனிப்பட்ட நபருடைய வழக்கு அவர் இறந்துட்டாருன்னா அவரோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுதான் லீகல் மேக்ஸிம். அப்ப இவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இழப்பு இருக்குல்ல, ஒரு பஸ்ஸை கொளுத்திருப்பாரு, ஒரு டவரை வெடி வச்சு தகர்த்தெறிஞ்சிருப்பாரு, இல்ல ஒரு பில்டிங்கை எரிச்சிருப்பாரு, ஒரு தனிப்பட்ட சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திருப்பாரு, இல்ல விளையக்கூடிய பயிர் இருக்கும் அதை கொளுத்திருப்பாரு, ஒரு நெல்லோ கம்போ கேழ்வரகோ நல்லா விளைஞ்சிருக்கும் அதை போய் கொளுத்தி விட்டு வருவாரு, ஒரு கரும்பு தோட்டம் இருக்கும் அதை போயிட்டு கொளுத்தி விட்டுருவாரு, ஒரு சவுக்கு இருக்கும் அல்லது ஒரு தைல மரம் இருக்கும் அதை போயிட்டு ஒரு எரிச்சிருவாரு, அல்லது ஒரு குடியிருக்கிற வீடு இருக்கும் அதை போய் கொளுத்திருவாரு. அப்ப இதனால அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கா இல்லைங்களா? அப்ப அந்த பொருளாதார இழப்பை வந்து ஈடு செய்வதற்கு என்ன செய்வாங்க? அந்த விசாரணை நடந்து இருக்கப்ப இறந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பேர்ல இருக்கிற அசையா சொத்துக்கள் ஏதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் மூலமா அதை அட்டாச் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். இதுதான் லீகல் மேக்ஸிம், ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பர்சோனா. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எ பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் எ பர்சன். தமிழ்ல ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். இதே விதிவிலக்கு இதை ஒரு கேஸ்ல அப்ளை பண்ணிருக்காங்க. மேடம் ஜெயலலிதா கேஸ்ல வந்து இதை அப்ளை பண்ணிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அவங்கள வந்து குற்றவாளி என்று தீர்ப்பு கூறப்பட்ட பிறகும் அவங்க இறந்துட்டாங்க. அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார இழப்பிற்காக அவருடைய சொத்தை என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக இந்த சொத்தை அட்டாச் பண்ணாங்களா இல்லைங்களா? அப்ப பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி அந்த இடத்துல அதே லீகல் மேக்ஸிம் தானே யூஸ் பண்ணாங்க. ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பர்சோனா. A personal action dies with a person. ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். ஆனாலும் அவர்களால் இந்த நாட்டிற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் பெயரில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை கைப்பற்றி நீங்க ஒப்படைக்கணும்னு சொல்லி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறப்பட்டிருந்தது. இதே மாதிரி ஒரு விஷயம் அப்படியே சிவில்ல இதை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. இதே லீகல் மேக்ஸிம் சிவில்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு மணி சூட் இருக்கு, ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. ஏ என்பவர் பி கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காரு. சூட்டு போட்டு சூட்டு நடந்துட்டு இருக்கு.
அப்ப அந்த கடனாளி இறந்து போயிட்டார், கடன் வாங்கினவர் இறந்து போயிட்டார். அதனால வந்து பணம் கொடுத்தவங்க கதி என்ன? சட்டத்தின் மூலம் பணம் கொடுத்தவனுக்கு என்னதான் அந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கு? அப்ப நம்ம நாட்டு சட்டம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பை தருது? நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் எந்த விதத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, மணி சூட்ல வந்து பாரோவர் வந்து இறந்து போனாலும் சரி, சூட்டு டிகிரி ஆகி போச்சுன்னா அவர் பேர்ல இருக்கக்கூடிய டிசீஸ்டு டிஃபெண்டன்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேர்ல இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை கைப்பற்ற முடியும். மணி சூட்டுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு. ஏன்னா அங்கேயும் பொருளாதார இழப்பு. ஒருத்தன் பணம் கொடுத்தா இருக்கான், மணி லெண்டர்ஸ் இருக்கான், 1 லட்சம் அவன் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச பணத்தான கடனா கொடுத்திருக்கான். அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுதா இல்லைங்களா? அந்த நேரத்துல மணி சூட்ல போயிட்டு நான் ஆக்சுவல் பர்சனல் இஸ் மாரிட்டர் கம் பர்சனா, இந்த லீகல் மேக்ஸிமம் வந்து நான் அப்ளை பண்றேங்க அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல வந்து ஏதாவது ப்ளீ பண்ண முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? நீங்க கட்சி பண்ண முடியுமா? கட்சி செய்தல் என்று சொன்னால் வழக்கை நடத்துதல்னு அர்த்தம், எதிர்வாதம் புரிதல்னு அர்த்தம். நார்மலா நம்ம அந்த அரசியல் கட்சி நினைச்சுக்காதீங்க. கட்சி செய்வது இங்கிலீஷ்ல ப்ளீ, இந்த டேக்கிங் ப்ளீ, இந்த ப்ளீ எடுக்க முடியுமா நம்மளால? அததான் சொல்றாங்க இந்த வழக்குல. சுபத்ரம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சுபத்ரம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சுபத்ரம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி, ஏபினா ஆந்திர பிரதேஷ், 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 797. 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 797, 797. சுபத்ரமா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த வழக்குல அதுதான் சொல்லியிருக்காங்க. லீகல் மேக்ஸிமம் தனியா ஒரு பேப்பர்ல தனியா எழுதிங்க சார். ஒரு நோட்ல ஒரு பக்கத்துல வந்து லீகல் மேக்ஸிமம் ஒவ்வொரு மேக்ஸிமம் சொல்றப்ப தனித்தனியா எழுதிங்க. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதிங்க, தமிழ் பதத்தையும் எழுதி கொள்ள வேண்டும், தமிழ் மொழி பெயர்ப்பையும் எழுதி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல வந்து கை கொடுக்கும் சார். எக்ஸாம்ல வந்து லீகல் மேக்ஸிமம் கேட்கறாங்க சார். Under section 191, transfer on application of the accused. When a magistrate takes cognizance of an offense under class C of subsection 1 of section 190, the accused shall, before any evidence is taken, be informed that he is entitled to have a case inquired into or tried by another magistrate. And if the accused or any of the accused, if there be more than one, objects to further proceedings before the magistrate taking cognizance, the case shall be transferred to such other magistrate as may be specified by the chief judicial magistrate in this behalf. ஒரு accused வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த செக்ஷன் 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C, அதன்படியான ஒரு குற்றமற்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வழக்கை வேற ஒரு நடுவர் விசாரணை நடத்தும்படி கேட்பதற்கு எதிரிக்கு உரிமை உண்டு என்பதனை சாட்சியம் எடுப்பதற்கு முன்பு அவருக்கு அறிவிக்கணும். அக்காம்ப்ளிசருக்கு அண்டர் செக்ஷன் 133 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் உடன் குற்றவாளி என்று சொல்வார்கள். அந்த உடன் குற்றவாளியில் 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் 5 பேர் 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்றான், இல்லைங்க நான் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன், எனக்கு தண்டனை குறைச்சு கொடுங்க, நான் எல்லாரையும் காட்டி கொடுத்துறேன்னு சொல்றான். இப்ப எல்லாரையும் காட்டி கொடுத்தல், பெட்ரே பண்றாரு, பெட்ரே பண்றேன் நானு அப்படின்னு சொல்றாரு. அதான் அப்ரூவர்னு அர்த்தம். அப்ரூவரா மாறிட்டாருன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸா மாறிடுவாரு ஆட்டோமேட்டிக்கா அவரு. அப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு வந்து கன்ஃபஸ் பண்ண போறீங்க, உங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க ஓபன் கோர்ட்ல ஜட்ஜி அல்லது மேஜிஸ்ட்ரேட். அந்த நேரத்துல அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல இந்த வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். முதல் கேள்வி, நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறீங்களா, வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது, இந்த விவரமாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கணும். ரெண்டாவது கேள்வி, நீங்க அந்த மாதிரி எதையே மீறி நீங்க வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு எதிர்ப்பா நாங்க பயன்படுத்துவோம், அதை வச்சு உங்களை வந்து நாங்க தண்டிக்க முடியுங்க, அதை வச்சு உங்களுக்கு நாங்க வந்து தண்டனை கொடுப்போம், ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், இந்த விவரமாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கணும். இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டணும்,
உங்களை யாராவது வந்து அச்சுறுத்தினாங்களா, பயமுறுத்தினாங்களா, அல்லது பொருளோ, காசோ, பணமோ, நிலமோ, வீடோ, பங்களாவோ ஏதோ தரேன், நீ குற்றத்தை ஒத்துக்க கோர்ட்ல போயிட்டு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? உங்களை கொயர்ஷன் பண்ணாங்களா, இன்டியூஸ் பண்ணாங்களா, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்களா, அல்லது த்ரெட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியாக கேட்டணும். 3 விஷயங்கள் வரிசையா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்கணும்னா, நீங்கள் இந்த குற்றத்தை ஒத்துக்கணும்னு சொல்லி நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதற்கு உங்களுக்கு அவசியமே கிடையாது. இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமான்னு முதல் கேள்வி கேட்கணும். 2வது கேள்வி என்ன கேட்கணும், உங்களை யாராவது மிரட்டினாங்களா, அல்லது பலவந்தப்படுத்தினாங்களா, அல்லது ஏதாவது பொருள் தரேன், பணம் தரேன், காசு தரேன், பங்களா, வீடு, காரு ஏதாவது தரேன், நீ போயிட்டு குற்றத்தை ஒத்துக்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு கேட்கணும். அதுக்கு இல்ல, நான் மனசாட்சி தான் நான் வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொன்னார்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 3வது கேள்வி ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3வது ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க இந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா, இதுவே இந்த ஆதாரத்தை வச்சு உங்களால் கொடுக்கப்படக்கூடிய இந்த வாக்குமூலத்தை வைத்து உங்களை தண்டிக்க முடியும், இந்த விவரமாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த 3 கொஸ்டின் மேண்டட்டரி. அதை போலதான் அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் சார். இங்க அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சில வந்து நீங்க டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்க போறீங்க. இது மாதிரியான சூழ்நிலையில அக்யூஸ்ட் ஒரு பெட்டிஷன் போடுவார், இந்த ஜட்ஜி விசாரிக்க வேண்டாம், இந்த கோர்ட் விசாரிக்க வேண்டாம், வேற ஜட்ஜி விசாரிக்கட்டும், வேற கோர்ட் விசாரிக்கட்டும். அப்ப வேற ஜட்ஜி விசாரிக்கணும் ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு பெட்டிஷன் போட முடியும்னா பெட்டிஷன் போட முடியும். எப்போ போட முடியும்? டேக்கிங் எவிடன்ஸ், சாட்சியம் எடுப்பதற்கு முன்பாக. உங்களுக்கு இதே கோர்ட் விசாரினா விசாரிக்கலாம், இல்ல நீங்க வேற ஜட்ஜி கிட்ட விசாரிக்கணும்னு சொன்னாலும் நீங்க விசாரணை செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க வேற ஜட்ஜி கிட்ட விசாரிக்கணும்னு நீங்க இப்ப நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா அந்த கிளைம் வந்து நீங்க என்ன பண்ணணும், எழுத்துப்பூர்வமா கொடுங்க, இந்த கோர்ட்டுக்கு பெட்டிஷனா கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து ஒரு கேஸ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப அதனுடைய நடுவர் வந்து இதனுடைய நடவடிக்கைகளை வந்து எடுப்பதற்கு முன்பாக ஏதேனும் ஆட்சேபனை இருக்கு பட்சத்தில் ஒரு 4-5 பேர் இருப்பான், அதுல ஒருத்தனுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்கும். அக்யூஸ்ட் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் அப்ஜெக்ஷன் இருக்கும். அப்ப இந்த நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கு முன்பாக ஆட்சேபனை யாராவது ஒரு நபர், எனி ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட், if he raises his objection to try this case by the court, அப்ப அவர் என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் கிட்ட இதை பற்றி தகவல் சொன்ன உடனே இப்ப சிஜேஎம் என்ன பண்ணுவாரு, இந்த ஜேஎம் கோர்ட்ல வந்து இதனை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு ஜேஎம் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் நினைச்சாருன்னா வேற கோர்ட்டுக்கு அனுப்பிடுவார். டிரான்ஸ்பர் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 406, 407, 408 சிஆர்பிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்பர் பண்ணலாம், அதே போல சிபிஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணலாம். பிறகு நாம பார்க்க போறோம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இங்க வந்து 4 குற்றவாளி இருக்காங்க, அதுல ஒருத்தருக்கு அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னா அவரு பெட்டிஷன் போடுறதன் அடிப்படையில அந்த வழக்கு என்ன பண்ணும், அந்த ஜேஎம் வந்து சிஜேஎம்க்கு தகவலை தெரிவிச்சு இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க சார், எங்க கோர்ட்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் இருந்தாலும் அதுல பெட்டிஷன் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, அக்யூஸ்ட்ல ஒரு அக்யூஸ்ட் வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவலை ஜேஎம் என்ன பண்ணும், ஜேஎம் என்பவர் அண்டர் செக்ஷன் 11, அப்ப செக்ஷன் 15க்கு தகவலை சொல்லி அனுப்பணும், தகவலை கொடுத்துடணும். செக்ஷன் 15 சிஜேஎம் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 15 சிஜேஎம். அப்ப 15 என்ன பண்ணுவாங்க, சரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஜேஎம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்ப சாப்டர் நம்பர் 31ல என்ன சொல்றாங்க, இதை பத்தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிமினல் கேசஸ் சொல்றாங்க. 406 ஒரு உச்ச நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தில் நடத்தினா இந்த வழக்கு வந்து நியாயமான தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போடுறாங்க. எடுத்துக்காட்டு மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய வழக்கு, இதே கரப்ஷன் வழக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்தா நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதை விசாரிக்கிற உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இந்த வழக்கை கர்நாடகா நீதிமன்றம் விசாரிக்கிட்டேன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அப்ப சாப்டர் நம்பர் 31 அண்டர் செக்ஷன் 406ல தான் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இதே 406 நீங்க ஐபிஎஸ்ல எடுத்து படிச்சீங்கன்னா 403 அந்த 406
பிரீச் ஆஃப் கிரிமினல் ட்ரஸ்ட். ஒருத்தட்ட ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கணும், அவர் அதை வந்து கையாடல் பண்ணிருவாரு. கல்லாவில வந்து நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கடைக்காரர் என்ன பண்றாரு, வேற ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போறாரு, நம்பி உட்கார வச்சுட்டு போறாரு, கல்லா பெட்டியில இருக்க பணத்தை திருடுறாரு. இப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? அந்த செக்ஷன் 477 ஒரு மீது வழக்கு தொடுக்கிறோமா இல்லைங்களா? ஐபிஎஸ்ல கேஸ் போடுறோமா இல்லையா? ஒரு கடையில நம்பி தானே அவரை உட்கார வச்சுட்டு போறோம். அந்த மேனேஜர் அதான் அந்த மேனேஜருடைய வேலை என்ன? அந்த கடையினுடைய வியாபாரத்தை பார்த்துக்கணும், வர பணத்தை வாங்கி வச்சுக்கணும், விற்க வேண்டிய பொருளை விற்கணும். இதான் அவருடைய வேலை. அதை விட்டுட்டு அந்த கல்லாவில் இருக்கிற பணத்தை அவர் எடுத்துன்னு போயிட்டாருன்னு கையாடல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 477 ஐபிஎஸ்ல நம்ம என்ன பண்றோம்? கேஸ் போடுறோமா இல்லைங்களா? அங்கேயும் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான். இங்க பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 406 சிஆர்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 31ல ஒரு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த உச்ச நீதிமன்றம் கருதுகிற வேற ஒரு மாநில நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்க, மாற்றி வைப்பாங்க. ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட். அண்டர் செக்ஷன் 406ல 407ல ஹைகோர்ட் கிட்ட போயிட்டு மனு போடுறாரு. ஏங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடந்தா எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காதுங்க, இந்த டிஜே வந்து கன்விஷன் பண்ணுன்னு நினைக்கிறாரு, அவருக்கு எங்களுக்கு ஒத்து வரலைங்க, இந்த கோர்ட் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, வேற கோர்ட் மாத்தணும்னு சொன்னவனே ஹைகோர்ட் அண்டர் செக்ஷன் 407ல என்ன பண்ணுவாங்க, அந்த வழக்கு இப்ப விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்குது, இந்த வழக்கு வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த வழக்கை திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாத்தலாம். அண்டர் செக்ஷன் 407 சிஆர்பிஎஸ் படி. இதே 408 ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போடுறாரு, இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடத்தினா சரிப்பட்டு வராதுங்க, அந்த கோர்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கையில வேற ஒரு ஜேஎம் கோர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அந்த வழக்கை நடத்தலாம்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 408ல அந்த செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், அந்த கேஸ் வந்து மாற்றி வைப்பார். இதுதான் 406, 407, 408. அப்ப கேஸ் டிரான்ஸ்பர் பண்றதை பற்றி சாப்டர் நம்பர் 31ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விஷயங்கள் தான் இங்க அண்டர் செக்ஷன் 191ல சொல்றாங்க. ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கும் பட்சத்தில் அல்லது சூமோட்டா ஒரு கேஸ் எடுத்திருக்கிறாங்க, சாரி சார், அண்டர் செக்ஷன் 191 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. கிளாஸ் சி பாத்தீங்கன்னா சூமோட்டோ, போலீஸ் அதிகாரி இல்லாத மாநில அரசாங்கத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள வேற ஒரு நபர்களால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு இறுதி அறிக்கை. இப்ப சூமோட்டா ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க, அதுல ஒரு 4 பேர் அக்யூஸ்ட் சொல்றாங்க, ஜட்ஜே எடுத்திருக்காரு, அதுல யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு, இல்லைங்க எங்க பேர்ல வந்து இவர் சூமோட்டா எடுத்துட்டாரு, நாங்க கோர்ட்டுக்கு வரலாம்னு தான் நினைச்சோம், சில உடம்பு சரியில்லை அதனால வர முடியாம போச்சு, 6 மாசம் எங்களால கோர்ட்டுக்கு வர முடியாம போச்சு, நான் வந்து ஜாண்டிஸால பாதிக்கப்பட்டிருந்தேன், அல்லது வேலை பழுவா எங்களை தூக்கி ரொம்ப தூரத்துல டிரான்ஸ்பர் போட்டாங்க, ஒர்க்லோடு அதிகமா இருந்தது, அதனால தான் கோர்ட்டுக்கு வந்து என்னால வந்து சாட்சி சொல்ல முடியல. அதுக்குள்ளே இந்த ஜேஎம் வந்து என்ன பண்ணிட்டாரு, எங்க பேர்ல வந்து சூமோட்டோ கேஸ் வந்து எஸ்டிசி ஓபன் பண்ணிட்டாருங்க. அப்ப இந்த கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடந்துச்சுன்னா எங்களுக்கு பாதகமான தீர்ப்பு தான் அவர் சொல்லுவாரு, அதனால இந்த கோர்ட்ல வந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி யாராவது மனு போடுறாங்கன்னு சொன்னா அந்த மனுவின் அடிப்படையில அந்த மனுவை அப்படியே என்ன பண்ணணும்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நேரா சிஜேஎம்க்கு அனுப்பிடணும். அப்ப சிஜேஎம் என்ன பண்ணுவாரு, சார் ரைட், இவர் சூமோட்டோ எடுத்ததுனால தான் இந்த போலீஸ் ஆபீசர் இந்த அதிகாரிலாம் பயப்படுறாங்க, மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரிச்சு அவருக்கு வந்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்துருவாருன்னு பயப்படுறாங்க, அவர் மீது நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, சார் ரைட், வேற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இதை விசாரிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த கேஸை வந்து சிஜேஎம் டிரான்ஸ்பர் பண்ணுவார். இதுதான் அண்டர் செக்ஷன் 191. 191 எதை பற்றி பேசுகிறது, போலீஸ் ஆபீசர் இல்லாத வேற ஒரு அலுவலர்களால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு இறுதி அறிக்கை. அதோடு மட்டுமன்றி அது மட்டுமே கிடையாது, அல்லது ஒரு நீதிமன்றமே சூமோட்டோ ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அந்த நேரத்துல அந்த அக்யூஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அக்யூஸ்ட் இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தன் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் அப்படியே பதிவு செய்து அந்த அப்ஜெக்ஷன் பெட்டிஷனை வாங்கி கேஸ் பண்டலோட இணைச்சு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம்க்கு அனுப்பிடணும். சிஜேஎம் இதையெல்லாம் படித்து பார்க்கின்ற பொழுது இது நியாயமானதா இருக்கிறது அப்படின்னு சிஜேஎம் மனநிறைவு அடையும் பட்சத்தில், if the CJM is satisfies that he has to be transferred the case from that court to another court. இது அண்டர் செக்ஷன் 191 சூமோட்டுக்காக தனியா கொடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு. இல்லைன்னா இது 306, 307, 308 சிஆர்பிசி சாப்டர் நம்பர் 31 அதிலே கொண்டு போய் இதை வச்சிருக்கலாம். ஆனா இது பக்கத்திலே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா
சூமோட்டோ ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அதர் தன் போலீஸ் ஆபீசர் ஸ்பெஷலி எம்பவர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த நபர்களால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு இறுதி அறிக்கையின் பேரில் ஒரு அக்யூஸ்டுகளை சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தா டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடலாம். அண்டர் செக்ஷன் 191 மறக்கவே மறக்கக்கூடாது. நீங்க இதை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் போடலாம். முடிஞ்ச வரையும் அதுக்குள்ளே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்புறம் நீதிமன்றம் ஒரு போதுமான சரி சந்தர்ப்பம் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, சார் ரைட், நம்மளால வந்து பாவம் ஒருத்தருடைய வேலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒரு வான் பண்ணதா இருக்கட்டும் அப்படின்னு நீதிமன்றம் நினைக்கும் பட்சத்துல கை விட்டுருவாங்க அந்த வழக்கு. ஆனா சில பேர் வேணும்னே ஜட்ஜி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஜட்ஜி என்ன பண்ணுவாரு, இவரை விடவே கூடாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. அண்டர் செக்ஷன் 192 மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ் டு மேஜிஸ்ட்ரேட்ஸ், வழக்குகளை நடுவர்களிடம் மாற்றி வைத்தல். ஒரு சிஜிஎம் இருக்காரு, ஒரு குற்றத்தை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அந்த வழக்கை அவர் நினைக்கிறாரு வேற யாராவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த வழக்கை என்ன பண்ணலாம், நாம அனுப்பி வச்சா அவங்க விசாரிக்கணும்னு சொல்லலாம். அதே போல டிஸ்ட்ரிக்ட் போற நீங்க 209 கமிட்டல் பண்ணி நேரா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முடிஞ்ச பிறகு டிஜே என்ன பண்ணுவாரு, இது எந்த கோர்ட்டுக்கு அனுப்பி இதை விசாரிக்க சொல்லலான்ட்டு டிஜே நினைச்சாருன்னா ஏடிஜேக்கு அனுப்பலாம், அல்லது ஏஎஸ்ஜே அல்லது சிஜிஎம்க்கு அனுப்பலாம். ஆனா எப்போ அனுப்புவாங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அவங்க பண்ணிட்டு அதன் பிறகுதான் அனுப்புவாங்க. அதை போலவே ஒரு சிஜிஎம் நினைக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது, அப்ப அவருக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அந்த வழக்கு வந்து நீங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடலாம் சிஜிஎம். இது அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு சிஜிஎம் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அதன் மூலமாக இந்த வழக்கை நீங்க விசாரிங்கன்னு சொல்லி ஒரு சிஜிஎம் ஒரு உத்தரவு போடுறாருன்னு சொன்னா, அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஸ்பெஷல் ஆர்டர் அடிப்படையில் அந்த வழக்கை அந்த சிஜிஎம் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த வழக்கை ஏற்று நடத்தலாம். சரி, அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொன்னா அது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கான்னு பார்த்தா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான். ஏஐஆர் அது நிர்வாக பணிதான். ஏன்னா நிர்வாக முறையில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே அது நிர்வாக முறை செயல்பாடு மட்டுமே. டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம், கமிட்டல் பண்ற விஷயம், இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான். ஏஐஆர் 1961 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 986 986. ஏஐஆர் 1961 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 986. ஒரு கேஸ் சம்பந்தமா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாரு, ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாரு. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குது, முரண்பாடுகள் இருக்கிறது. அப்ப நடுவர் என்ன பண்ணலாம், அந்த வழக்கை அவரே எடுத்து நடத்தலாம். போலீஸ் கொடுக்கிற ஃபைனல் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் வந்து ஒரு வழக்கை விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இறுதி அறிக்கையில் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த முரண்பாடுகளை களைவதற்காக, தவிர்ப்பதற்காக அந்த நடுவரே அந்த வழக்கை எடுத்து கோப்பில் எடுத்துக்கொண்டு விசாரிக்கலாம். டேக்கிங் காக்னிசன்ஸ் பண்ணலாம், அவரே பண்ணலாம். அந்த வழக்கு வந்து he can be tried, அவரே அந்த வழக்கு வந்து விசாரணை செய்யலாம். 1970 MLJ பேஜ் நம்பர் 743 சுப்ரீம் கோர்ட். 1970 MLJ பேஜ் நம்பர் 743 சுப்ரீம் கோர்ட். செக்ஷன் 192 மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ் டு மேஜிஸ்ட்ரேட். ஒரு வழக்கு வந்து விசாரிக்கிறாங்க, அந்த வழக்கு குற்றச்சாட்டு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் முன்பாகவோ அல்லது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் செய்யப்பட்ட பிறகோ அல்லது வழக்கு விசாரணை இந்த குற்றச்சாட்டு வணைவதற்கு முன்பாகவோ வணைந்த பிறகோ ஒரு சிஜிஎம் அந்த வழக்கினுடைய ஒரு பகுதியை விசாரிக்கும், அதன் எஞ்சிய பகுதியை விசாரிக்க வேற ஒரு துணைநிலை நடுவருக்கு அதை அனுப்பி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. ஏன்னா பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஒரு சிஜிஎம் அந்த வழக்கினுடைய ஒரு பகுதியை வந்து விசாரிக்குது, மீதி இன்னொரு பகுதியை எஞ்சிய பகுதி வந்து விசாரிக்க
அவருக்கு கீழே அமைந்துள்ள ஒரு ஜேஎம்க்கு அனுப்புறாரு. அந்த மாதிரி அனுப்புறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்ணிட்டாரு, அல்லது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை விசாரிச்சுட்டாரு. மீதி பகுதி, மீதி ஒரு பார்ட் இருக்கு. அதை வந்து இந்த பாதி அளவுக்கு நான் விசாரிச்சுட்டேன், மீதி பாதி அளவுக்கு நீங்க விசாரிக்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜேஎம்க்கு வந்து சிஜேஎம் அனுப்ப முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்ப முடியாது. ஜேஎம்க்கு அந்த சிஜேஎம்க்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஒன்னு அந்த வழக்கை வந்து ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்ண பிறகோ முழுமையா விசாரிக்க யாராவது ஒரு ஜேஎம் கிட்ட அதை வந்து அனுப்பிடணும். அதை விட்டுட்டு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பிறகு இவர் வந்து அந்த வழக்கினுடைய ஒரு அளவுக்கு விசாரிச்சுட்டு இருப்பார். விசாரிச்ச பிறகு மீதமுள்ள பகுதிகளை நீங்க விசாரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎம்க்கு அனுப்ப முடியுமானா அனுப்பவே முடியாது. சிஜேஎம்க்கு he doesn't have any right to transfer the case in this situation. 1950 volume 2 MLJ page number 545. 1950 volume 2 MLJ page number 545. ஒரு சிஜேஎம் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு முன்னாடியோ அல்லது பின்போ அந்த வழக்கு வந்து பாதி விசாரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பாதி மட்டும் வேற யாராவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி நீங்க விசாரிக்கன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. 1950 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 545. மிக முக்கியமான ஒரு செக்ஷன் போறோம் சார். அந்த செக்ஷன் 193. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஒரு டிஜே வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. இதுவரை 190ல பாத்தீங்கன்னா ஒரு ஜேஎம் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு. 191ல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு சூமோட்டான ஒரு கேஸ் அல்லது போலீஸ் அல்லாத வேற ஒரு ஆபீசர் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க, அதுல யாராவது அக்யூஸ் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த வழக்கை வேற ஒரு கோர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாத்தி வைக்கலாம். இந்த கோர்ட்டு விசாரிக்க வேண்டாம், அந்த கோர்ட்டு விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். 192ல பொறுத்தவரை ஒரு சிஜேஎம் அவர்கிட்ட இருக்கிற வழக்கு என்ன பண்ண சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு அனுப்பலாம், அல்லது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம்னு சொல்லலாம். 193ல என்ன சொல்றாங்கன்னா 190 ஜேஎம் 191 வந்து ஜேஎம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சூமோட்டோ கேஸ்ல. அப்ப சிஜேஎம்க்கு மனு அது ஜேஎம் கிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த மனு எல்லாம் சேர்த்து கேஸ் பண்றதுல வந்து சிஜேஎம்க்கு அனுப்பிட்டாருன்னா சிஜேஎம் என்ன பண்ணுவாரு, அந்த கோர்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு கோர்ட் வந்து விசாரிக்கணும், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட் விசாரிக்கணும்னு சொல்லி அவரு அந்த கேஸை வந்து அனுப்பிட்டுருக்காரு. 192ல வந்து சிஜேஎம் முழுக்க சொல்றாங்க அவர்கிட்ட வர கேஸ் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒருவேளை ஒரு சில சூழ்நிலை வந்து ஒரு வழக்கு வந்து பாதி அளவுக்கு விசாரிச்சுட்டார், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியே விசாரிக்கிறார், அப்படி இல்லைன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம விசாரிச்சுட்டார், மீதி ஒன் பார்ட் வந்து வேற ஒரு ஜேஎம் விசாரிக்கலாம்னா விசாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதான் 190, 191, 192. அப்ப 193 எதை பற்றி பேசுகிறது? 190 ஜேஎம், 192 சிஜேஎம். அப்ப 193 யாரை பற்றி பேசுகிறது? ஒரு கோர்ட் ஆஃப் செஷன். கோர்ட் ஆஃப் செஷன் என்று சொல்ல வேண்டும், என்னோட முடிச்சுக்கணும். இல்ல டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் எஸ் சேர்த்து பேசணும், அப்படி இல்ல கோர்ட் ஆஃப் செஷன் அப்படிதான் சொல்லணும், இப்படிதான் உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை கோர்ட்ஸ் ஆஃப் செஷன். அந்த செக்ஷன் 190ல கேள்விகள் நிறைய எதிர்பார்க்கிறோம், 193லயும் கேள்விகள் வரும், கேட்டிருக்காங்க அடிக்கடி. 193 ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா, அப்ப எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த செக்ஷன் 193 சிஆர்பிசி. அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் வந்து எதுல எடுப்பாங்க? 193ல தான் எடுக்கிறாங்க செஷன்ஸ் கோர்ட்டு. அப்ப இந்த சட்டத்தோட அல்லது அப்போதைக்கு அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேற எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அந்த சட்டத்தில் வெளிப்படையாக என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுல என்ன விஷயம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, வேற சட்டத்துல எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல,
மற்றபடி அமர்வு நீதிமன்றம் எதுவும் தன்னிடம் அந்த வழக்கு சட்டத்தின்படி நடுவர் ஒருவரால் மேல் விசாரணைக்கு அனுப்பப்படாத போது அந்த குற்றங்களை அமர்வு நீதிமன்றம் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. இதை சுருக்கமா சொன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்ன பண்ண கமிட்டல் பண்ணி அனுப்பின பிறகுதான் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட் அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும். இல்ல நேரடியாக விசாரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஒரு 302 அப்ப எஃப்ஐஆர்லாம் எங்க வரும்? எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எல்லாம் எங்க வரும்? ஜேஎம் கோர்ட் வரும். இப்ப ஜேஎம் தான் என்ன பண்ணுவார்? எல்லா கேஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா, எல்லாம் வந்துட்டாங்களா, ஆஜர் ஆயிட்டாங்களா? எஸ், அவங்களுக்கு காப்பீஸ் கொடுத்தாச்சு. 207 சரிங்க. அப்ப 209ல என்ன பண்ணணும்? கமிட்டல் பண்ணும். இந்த அதிகார வரம்பு ஜேஎம்க்கு இருக்கிறது, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கிடையாது. ஆனா ஒரு சில வழக்கை வந்து ஜேஎம் கோர்ட்டுக்கு நீங்க அனுப்பி அதன் பிறகு கமிட்டல் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு, எஸ்சி எஸ்டி கேஸ், அது நீங்க வந்து கமிட்டல் பண்ணணும் அவசியம் கிடையாது. நேரடி எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் கோர்ட் எதுவும் அங்கதான் அனுப்பணும். எஃப்ஐஆர் இருந்தாலும் சார்ஜ் ஷீட் இருந்தாலும். அப்ப 207 காப்பீஸ் ஃப்ரீ, காஸ்ட் ஆஃப் ஃப்ரீல வந்து 207ல காப்பீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா எஸ்சி எஸ்டி கோர்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்ப ஏறக்குறைய போக்சோலையும் அப்படிதான். இதுதான் அண்டர் செக்ஷன் 193. அண்டர் செக்ஷன் 193 பொறுத்தவரை இந்த 192க்கு ஒரு கேஸ்ல இருக்கு சார், அதை நான் சொல்ல தவறிட்டேன். இன்னொரு கேஸ்லாஸும் ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். அதை கொஞ்சம் குறிச்சிங்க, சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 192க்கு அனில் சரண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அனில் சரண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1995 வால்யூம் 6 SEC page number 142. Anil Saran versus State of Bihar. Anil Saran versus State of Bihar 1995 volume 6 SEC page number 142. இப்போ under section 193 எதை பற்றி பேசுனா, cognizance of offenses by the court of session except as otherwise expressly provided by the code or by any other law for the time being in force, no code of section, no court of session shall take cognizance of any offense as a court of original jurisdiction unless the case has been committed to it by a magistrate under this code. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாதுன்னு சொன்னவன் செக்ஷன் 193 மறக்க கூடாது. 193ல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் பண்ணி அனுப்பின பிறகுதான் அவங்க டேக்கிங் காக்னிசன்ஸ் வரும். அப்ப கோர்ட் ஆஃப் செஷன் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 193ல தான் எடுக்க முடியும். அதனுடைய ப்ரொசீஜரை பொறுத்தவரை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஜேஎம் தான் கமிட்டல் பண்ணி வைக்கணும். அதன் பிறகுதான் அந்த வழக்கை வந்து கோர்ட் ஆஃப் செஷன் வந்து விசாரிப்பாங்க. அப்ப பவர் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட் டு டேக் காக்னிசன்ஸ், இதை சொன்ன வழக்கு பல்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். BALVEER பல்வீர் சிங் ஸ்டேட் ஆஃப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2016 வால்யூம் 6 SEC பேஜ் நம்பர் 680. பல்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2016 வால்யூம் 6 SEC பேஜ் நம்பர் 680. இந்த வழக்குல சொல்லப்பட்ட அந்த எசன்ஸ் படிக்கிறேன் பாருங்க. When magistrate has already exercised cognizance power, sessions court cannot take cognizance for a second time as a court of original jurisdiction under section 193 CPC. ஏற்கனவே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கேஸ் வந்து என்ன பண்ற கமிட்டல் பண்ணிட்டாரு. அப்ப செகண்ட் டைம் வந்து கோர்ட் ஆஃப் செஷன் வந்து அந்த மாதிரி செய்ய முடியுமானா செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. செஷன்ஸ் கோர்ட் could not take cognizance for a second time as a court of original jurisdiction under section 193 CRPC. As cognizance of an offense can only be taken once, ஒரே ஒரு முறை மட்டும் தான் எடுக்க முடியும். It can only exercise. ஒரு கோர்ட் ஆஃப் செஷனுக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் என்னது? ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஜேஎம் கோர்ட்ல ஒரு வழக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா கோர்ட் ஆஃப் செஷன்ல அண்டர் செக்ஷன் 397 CRPC சப்செக்ஷன் 3 ஆஃப் CRPC படி நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெட்டிஷன் போடுறோம். அப்ப ரிவிஷன் பெட்டிஷன் எங்க போட முடியும்? கோர்ட் ஆஃப் செஷன்ல. அப்ப கோர்ட் ஆஃப் செஷனுக்கு என்ன பவர் இருக்கு? ரிவிஷனல் கோர்ட் பவர், ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு செக் கேஸ்ல தண்டனை கொடுத்துட்டாங்க, அல்லது ஒரு தெப்ட் கேஸ்ல தண்டனை கொடுத்துட்டாங்க, அல்லது ஒரு சண்டை கேஸ்ல தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து நம்ம வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ல தான் அப்பீல் போகணும். அல்லது கோர்ட் ஆஃப் செஷன்ல என்ன பண்ணுவோம்? ரிவிஷன் போவோம்.
under section 397 CRPS படி. அததான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்றாங்க. only exercise its revisional jurisdiction. On the other hand, அதற்கு மாறாக when magistrate has played a passive role in committing case, since magistrate has not exercised cognizance power, sessions court is free to exercise the same for the first time as a court of original jurisdiction under section 193 CRPC. Balveer Singh versus State of Rajasthan, 2016, volume 6, SEC, page number 680. Power of sessions court to add person or accused. Sessions court அந்த பவர் இருக்கா? அப்ப sessions court need not necessarily wait till the stage of section 319 CRPC is reached to direct a person not facing trial to appear and face trial as an accused. Section 193 confers power of original jurisdiction upon the sessions court to add an accused once the case has been committed to it. Hardeep Singh versus State of Punjab, HARDEEP. Hardeep Singh versus State of Punjab, 2014, volume 3, SEC, page number 92. ஏன்னா அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரமே செஷன்ஸ் கோர்ட் தான். ஒரு மர்டர் கேஸ் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் கொடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்தா என் பையனை அடிச்சு கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் 4 பேர் மேல தான் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க, கமிட்டல் ஆகி நேர செஷன்ஸ் கோர்ட்டு போகுது. செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புறாங்க விட்னஸுக்கு. இப்ப விட்னஸ் சம்மனை பெற்றுக்கொண்டு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றப்ப தெரியுது, அப்பதான் 4 பேர் தான் இருக்கிறாங்க. விஷயம் அவங்களுக்கு அப்பதான் தெரிய வரும் பட்சத்தில் அப்ப அவங்க என்ன பண்ணலாம், செஷன்ஸ் கோர்ட்ல சொல்லலாம், ஏங்க இந்த 10 பேர் சேர்ந்தா என் பிள்ளைய அடிச்சு கொலை பண்ணானு. ஆனா போலீஸ் 4 பேர்ல தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 6 பேர் மிக முக்கியமானவங்க இந்த கேஸுக்கு. அவங்க தான் மிக முக்கிய காரணமே. அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க பணபலமோ படைபலமோ அரசியல் பலமோ ஏதோ செல்வாக்கை பயன்படுத்தி, தகாத செல்வாக்கு அண்டி இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அல்லது கொயர்ஷனை பயன்படுத்தி இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப கோர்ட் ஆஃப் செஷன் என்ன பண்ணலாம், நேரடியா 390 எக்ஸசைஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து கோர்ட் ஆஃப் செஷன் அண்டர் செக்ஷன் 193 சிஆர்பிஎஸ் படி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு வந்துருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடைக்குது. இதை சொன்ன வழக்கு ஹர்தீப் சிங் versus ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 2014, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 92. Under section 194, additional and assistant session judges to try cases made over to them. 190 judicial magistrate, 191 CJM வராங்க. அதே CJM 192 எக்ஸசைஸ் பண்றாங்க. கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு ஜட்ஜ் கொடுக்குறாங்க, மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாங்க. 193 கோர்ட் ஆஃப் செஷன் வராங்க. 194 தான் ASJ வராரு, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் வராரு. இந்த ASJ பத்தி சிஆர்பிஎஸ்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் தி சிஆர்பிஎஸ்ல தான் ASJ அண்ட் ADJ பத்தி சொல்றாங்க. அந்த செக்ஷன் 10க்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் செக்ஷன் 194. Additional and assistant session judges to try cases made over to them. அப்ப அடிஷனல் செஷன் ஜட்ஜ் இருக்காரு ADJ, அல்லது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் இருக்காருங்க ASJ. இவங்க எல்லாம் shall try such cases as the session judge of the division may by general or special order make over to him for trial, or as the high court may by special order or director him to trial. ஒரு டிஜேவோ அல்லது ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு ADJவுக்கு அல்லது ASJவுக்கு இந்த வழக்கை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் விசாரிக்கணும். அல்லது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணி நீங்க தான் விசாரிக்கணும் சொன்னாங்கன்னா அவங்க தான் விசாரிக்கணும். ஒரு கூடுதல் அமர்வு நீதிபதி அல்லது உதவி அமர்வு நீதிபதி அவருக்கு ஒரு செஷன் ஜட்ஜி அல்லது ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு ஆர்டர் போடுறாங்க அல்லது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னா அந்த ஆர்டர் மூலமா அந்த கேஸ் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம்.
இதுதான் 194. ADJ ASJ 194. 193 DJ, 190 JM, 191 192 CJM. இதை மறக்கவே கூடாது சார். இதெல்லாம் டேக்கிங் காக்னிசன்ஸ்ல வருது அண்டர் செக்ஷன் 195. Prosecution for contempt of lawful authority of public servants, for offences against public justice, and for offences relating to documents given in evidence. ஒரு பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்ததாகவும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்களுக்காகவும் சாட்சியத்தில் தரப்படும் ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் வழக்கு தொடுத்தல். அப்ப அண்டர் செக்ஷன் 172 இருந்து 188 வரலைங்க. இந்த 172 இருந்து 188 வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிஆர்பிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து. அப்ப 172 இருந்து 188 வரலையும் எதை பற்றி பேசுகிறது? நாம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் 173 உங்களுக்கு தெரியும், அது புலன் விசாரணை பண்றதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் 172, புலனாய்வில் எடுக்கும் நடவடிக்கைகளுடைய நாட்குறிப்பு. இது ஒரு டைரி ஃபாலோ பண்ணா, டே டு டே இந்த டைரி வந்து ஃபாலோ பண்ணணும். 172 படி இந்த வழக்கை யார் விசாரணை பண்றாரு? அந்த காவல் அலுவலர், ஐ மீன் இன்ஸ்பெக்டர். அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைரியில வந்து அவர் எழுதணும். அதான் 172. அப்ப 173ல என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அனுப்புறாங்க. 174ல வந்து சந்தேகத்துக்கிடமான மரணம் இருக்கு, தற்கொலை இருக்கு. அப்ப போலீஸ் அது வந்து இன்கொயரி பண்றது. 175ல என்ன சொல்றாங்க? பவர் டு சம்மன் பர்சன்ஸ், அந்த நபர்களை சாட்சி இருந்தாங்கன்னா அவங்க சாட்சிகளை வந்து ஆஜராகும் சொல்றாங்க. 176ல என்ன சொல்றாங்க? ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு என்ன பண்ணலாம்? விசாரிக்கலாம். ஒரு காஸ் ஆஃப் டெத் ஏற்பட்டிருக்கு. 177ல என்ன சொல்றாங்க? சாதாரணமா ஒரு பரிசீலனை விசாரணைக்கான இடம், ஒரு ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் என்கொயரி, எந்த இடத்துல சம்மன் ஆனதோ அந்த இடம். 178 எதை பத்தி சொல்றாங்க? பிளேஸ் ஆஃப் என்கொயரி ட்ரையல், எந்த இடத்துல விசாரிக்கணும்னு சொல்லி. 179 எதை பத்தி சொல்றாங்க? offenses triable where act is done or consequences ensues. ஒரு செய்கை ஒன்று செய்கின்ற பொழுது அதனுடைய பின்விளைவு அடுத்த நிகழ்வாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? இங்க கடத்தி வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல தலையை கொண்டு போய் அங்க வெட்டி வச்சிருப்பான், அல்லது இங்க கடத்திருப்பான் ஒரு பெண்ணை. ஒரு பெண்ணை இங்க கடத்தி வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த பெண்ணோட என்ன பண்ணிருப்பான்? பலவந்தப்படுத்தி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருப்பான். இது சம்பந்தமான விஷயங்களை சொல்றாங்க. 180 எதை பற்றி சொல்றாங்க? பிளேஸ் ஆஃப் ட்ரையல் வேர் ஆக்ட் இஸ் அண்ட் offense by reason of relation to other offenses. வேறு குற்றத்தோடு உள்ள தொடர்புடைய காரணமாக ஒன்று இருக்கும் பட்சத்தில் இந்த செய்கை அந்த குற்றத்தோடு என்ன டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. 183ல என்ன சொல்றாங்க? offenses committed on journey or voyage, ஒரு பயணம் செய்கின்ற பொழுது அல்லது கடற்பயணம் செய்கின்ற பொழுது ஒரு குற்றம் நடக்கும் பட்சத்தில் எப்படி வந்து அதை விசாரணை செய்வது. 184 என்ன சொல்றாங்க? பிளேஸ் ஆஃப் ட்ரையல் ஃபார் offenses tribal together where, எல்லா வழக்கும் சேர்ந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 185ல சொல்றாங்க ஒரு அமர்வு நீதிமன்றத்தால் வெவ்வேறு பிரிவில் வந்து ஒரு வழக்கை வந்து விசாரணை செய்வதற்கு அதிகாரம். பவர் டு ஆர்டர் கேசஸ் டு பி ட்ரைட் இன் டிஃபரண்ட் செஷன்ஸ் ஆஃப் டிவிஷன். ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற 2 கோர்ட்டுகளுக்கு உத்தரவிடலாம், நீங்க இதை விசாரிங்க, நீங்க இதை விசாரிக்கலாம்னு. 186 வந்து சந்தேகப்படக்கூடிய சந்தேகம் ஏற்படுது, அப்ப அந்த மாவட்டத்துல பரிசீலனை விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கும். 186ல ஒரு டவுட் இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசாரிக்கணுமா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசாரிக்கணுமா டவுட் வந்துச்சுன்னா அண்டர் செக்ஷன் 186ல வந்து ஹை கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. 187ல என்ன சொல்றாங்க? பவர் டு இஷ்யூ சம்மன்ஸ் ஆர் வாரண்ட் ஃபார் ஆஃபென்ஸ் கமிட்டட் பியாண்ட் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். இங்க தப்பு பண்ணல, வெளியில பண்ணிருக்காருன்னா அவரை எப்படி விசாரிக்கிறது? இந்தியாவில் செய்யாம வெளியில செய்திருந்தாருன்னா அவரை வந்து விசாரணை செய்வது. அவர் எங்கே காணப்படுகிறாரோ அதே இடத்துல பிடிச்சி விசாரிக்கலாம். 188 என்ன சொல்றாங்க? இந்தியாவிற்கு வெளியில் செய்யப்பட்ட ஒரு குற்றம், offenses committed outside India. 187 என்ன சொல்றாங்க? beyond the local jurisdiction சொல்றாங்க. 188ல என்ன சொல்றாங்க? committed outside India சொல்றாங்க. இதுதான் சார்
172 இருந்து 188 வரை. இதை பற்றி தான் இப்பொழுது நாம பார்க்க போறோம். இதுதான் அந்த செக்ஷன் 195. அந்த செக்ஷன் 195 பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்ததற்காகவும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்களுக்காகவும் சாட்சியத்தில் தரப்படும் ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் வழக்கு தொடுத்தல். வழக்கு எந்த விஷயங்கள் வருது பாருங்க. பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தது. அப்ப அண்டர் செக்ஷன் 353, 363, 178 நீங்க ஐபிசி படிக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொது ஊழியர் இருக்காரு, அந்த பொது ஊழியரை பணி செய்ய விடாம தடுக்கிறீங்க. அவ்வாறு தடுக்கின்ற பொழுது பொது ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்துட்டான்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 353 ஐபிஎஸ்ல நீங்க கேஸ் போடுவீங்க. அது மட்டுமல்ல, ஒரு பொது ஊழியர் இருக்கிறார், அந்த பொது ஊழியர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அண்டர் செக்ஷன் 174 ஐபிஎஸ்ல சொல்ற பொது ஊழியருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருந்தாலும் உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். அண்டர் செக்ஷன் 178 இருந்து 183 ஐபிசி வரை ஒரு பொது ஊழியருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 195 படிக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 353, 177, 174 ஐபிசி, 178 இருந்து 183 வரலையும், 78, 79, 80, 81, 82 வரை இதையெல்லாம் பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல். இரண்டாவது, பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள், பப்ளிக் டிராங்குலிட்டி வருது பாருங்க. பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் சாப்டர் நம்பர் 16 தான் ஐபிஎஸ்ல வரும். சாப்டர் நம்பர் 12, 17. அதுக்கு அடுத்தது சாட்சியத்தில் தரப்படும் ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 461, 465, 469, 471 இதில் தான் கேஸ் போடுவாங்க. பொய்யான ஆவணம் கொடுப்பாரு, இந்தாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு இருந்தாங்கன்னு சொல்லுவார். அல்லது இவன் சொத்துக்கு இவருடைய சொத்தை என்ன பண்ணுவாரு, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் மூலமா இவர் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி கொண்டு வந்து காட்டுவார். ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இதை பாருங்க இந்த சொத்து என் சொத்து தான், இதை பாருங்க டாக்குமெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவார். இந்த 3 விஷயங்கள் சம்பந்தப்பட்டதான் அண்டர் செக்ஷன் 195. பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்ததற்காகவும் அவமதிப்பு ஏற்படுத்தியதற்காகவும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்களுக்காகவும் சாட்சியத்தில் தரப்படும் ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் வழக்கு தொடுத்தல். Prosecution for contempt of lawful authority of public servants, for offences against public justice, and for offences relating to documents given in evidence. Under section 195 subsection இதுல கிளாஸ் ஏ சொல்றேன், சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ சொல்றாங்க. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 172 இருந்து 188 வரை இதுல இருந்து தண்டிக்கக்கூடிய குற்றம். கிளாஸ் 2ல சொல்றாங்க, அந்த குற்றத்துக்கு உடனே யாரா இருந்தாங்களோ அவங்களும் தண்டிக்கலாம், அல்லது அதுக்கு முயற்சி யாரா பண்றாங்கன்னா அவர்களையும் தண்டிக்கலாம். அவர்களையும் தண்டிப்பதற்கு டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுப்பது. கிளாஸ் 3ல சொல்றாங்க, அந்த குற்றத்தை செய்வதற்கான சதி குற்றம் கான்ஸ்பைரசி ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பொது ஊழியருடைய அல்லது வேற யாராவது ஸ்பெஷலி எம்பவர்டு பர்சன் பை தி ஸ்டேட் ஆர் கோர்ட் அவங்க விசாரிக்கலாம் சொல்றாங்க. அந்த பொது ஊழியருக்கு நிர்வாக வகையில் அவர் கீழ்பட்டுள்ள அலுவலர் அந்த ஊழியருடைய எழுத்துப்பூர்வமான ஒரு புகாரின் பேரில் அல்லாமல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. கோர்ட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு ரொம்ப கலாட்டா பண்றாரு, ஜட்ஜி சரி வான் பண்ணி விடுறாங்க, வக்கீல் கெஞ்சி ஏதோ பேசுறாரு, ஐயா அவர் தெரியாம பண்ணிட்டாங்க, அவர் விவரம் தெரியாது ஐயா, இந்த ஒரு முறை மன்னிச்சு விடுங்க எவ்வளவு சொல்றாங்க, அதையும் வெறி பண்றாரு. அப்ப அவர் மீது நம்ம வழக்கு தொடுக்கலாம்.
340, 345, 349 சிஆர்பிஎஸ் படி நம்ம வழக்கு தொடுக்கிறோம். நீதிபதி வந்து பணி செய்ய விடாம தடுக்கிறாரு சொல்றாங்க, கலாட்டா பண்றாங்க, கோர்ட்டை வந்து சரியா நடத்த விடலை. அப்ப அண்டர் செக்ஷன் 340, 345, 347, 349 வந்து அந்த ஜட்ஜி அல்லது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாஃப் யார்கிட்ட சொல்லி நீங்க ஒரு புகார் கொடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லி அவருடைய சப்ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் அந்த நபர் மீது வழக்கு தொடுக்கப்படும். அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் எப்படி எடுப்பாங்க? அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் 3ல தான், அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 3 அதன்படி நடவடிக்கை எடுக்க முடியும். இது ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாங்க. இது அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் பி அதுல சொல்றாங்க, ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 193ல வந்து கேஸ் போடுவாங்க. 193ல வந்து கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், 196, 7ல வந்து வழக்கு போடுறாங்க. 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்படும். அதே எஸ்சி எஸ்டி கேஸா இருந்தா டெசண்டன்ஸ் இல்லை குறைஞ்சது 5 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அதுல அதிகபட்சம் 7 வருஷம் வரலையும், அதை நாம பார்த்துருக்கோம். கிளாஸ் பில சொல்றாங்க 193 முதல் 196 வரை, அதே போல 199ல இருந்து 200, 205 வரை, 211ல இருந்து 228 வரை, இதுல ஏதேனும் ஒன்றில் தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றம். இப்ப நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில குறுக்கீடு செய்திருக்கிறாங்க, அந்த நடவடிக்கை தொடர்புடையதாக இருக்கிறது, அப்ப அது சம்பந்தமான ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் பி அடிப்படையில டேக்கிங் காக்னிசன்ஸ். கிளாஸ் பில சப் கிளாஸ் 1 சொல்றாங்க, சப் கிளாஸ் 2 சொல்றாங்க. 463 இருக்கு, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். 471 இருக்கு, 475 இருக்கு, 476 இருக்குது. இதெல்லாம் ஐபிசி படிச்சீங்கன்னா ஐபிசில உங்களுக்கு தெரியும். போலி ஆவணத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. 461, 465, 469, 471, 476, 475 இதுல எல்லாம் கேஸ் போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சாட்சியமா கொடுக்கக்கூடியது. இது மாதிரியான குற்றம் எந்த ஒரு நீதிமன்றத்தின் நடவடிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டாலும் அல்லது சாட்சியமாக தரப்பட்ட ஆவணம் அதை பொறுத்து ஒரு குற்றம் செய்யப்பட்டிருக்குது. போலியா வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான்னு சொன்னா அது குற்றம். இதுக்குதான் டேக்கிங் காக்னிசன்ஸ் வருது. அப்ப இது சம்பந்தமா என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் பி சப் கிளாஸ் 3ல சொல்றாங்க, சப் கிளாஸ் 2ல சொல்லப்பட்ட சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2 அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் பி. அதுல சப் கிளாஸ் 1 என்ன சொல்றாங்க, இந்திய தண்டனை சட்டம் 193 இருந்து 196 வரலைங்க, 199ல இருந்து 200, 205ல இருந்து 211, 228 இதுல ஏதாவது கோர்ட்ல வந்து அவர் வந்து பொய்யான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, குற்றமா சொல்லியிருக்கிறாருன்னா அது ஒரு குற்றம், ஆஃபென்ஸ், நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுல சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க, 471, 475, 476 இதுல வந்துச்சுன்னா அது ஒரு குற்றம் சொல்றாங்க. இந்த 2 விஷயங்களை தான் சப் கிளாஸ் 3ல சொல்றாங்க. சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குற்றம் ஏதேனும் செய்வதற்கான சதி குற்றத்தை செய்யறாரு, கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்றாருன்னா, அல்லது அட்டெம்ப்ட் பண்றாரு, முயற்சி பண்றாருன்னா, அல்லது அதுக்கு அபெட்மெண்டா இருக்கிறாரு உடந்தையா இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தின் கீழ் அமைந்திருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய எழுத்து மூலமான புகாரினை பெறாமல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 193, 196, 199, 200, 205, 211, 228, 471, 475, 476 இந்த அஃபென்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஜேஎம் கிட்ட வருதுன்னா ஜேஎம் நேரடியாக எடுத்துக்கூடாது, சிஜேஎம் கிட்ட என்ன பண்ணும், அனுமதி வாங்கிட்டு தான் இந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் இதனுடைய நேரடி பொருள், நேரடி அர்த்தம். இதுதான் அண்டர் செக்ஷன் 195 கிளாஸ் பி சப் கிளாஸ் 3ல சொல்றாங்க. இது எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 16/4/2006 இருந்து தான் இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க.
அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் ஏல வந்து பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் 1 2 3 வரலையும் இருக்கு. அதே போலவே 195 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பில பாத்தீங்கன்னா அதுல சப் கிளாஸ் 1 2 3 இருக்கு. இது எல்லாமே 16/4/2006 தான் நடைமுறைக்கு வருது. அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 2 அதுல கிளாஸ் 1 சொல்றாங்க. அதுல என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா சப்செக்ஷன் 1ல கிளாஸ் ஏவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி ஒரு பொது ஊழியரால் ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது எந்த அதிகாரிக்கு நிர்வாக வகையில் அவர் கீழ் உள்ளாரோ அந்த அதிகாரி அந்த புகாரை திரும்ப பெறுவதற்கு உத்தரவிட்டு அத்தகைய உத்தரவின் நகல் ஒன்றை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். யார் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேல் அதிகாரி கிட்ட என்ன பண்ணலாம், பர்மிஷன் வாங்கணும். அந்த மேல் அதிகாரி நினைச்சானா அந்த கேஸ் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ரா பண்றாருன்னா அதனுடைய காப்பி என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு அனுப்பணும். அந்த நீதிமன்றத்துக்கு வந்ததின் பேரில் அந்த முறையீட்டின் மீது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 2 அதுல கிளாஸ் 1 அதுல சொல்லியிருக்காங்க, சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பிரவிசோ கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்திருக்குமானால் அவ்வாறு திரும்ப பெறுவதற்கு உத்தரவிட முடியாது. கோர்ட்டே வந்து விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்ட பிறகு இவங்க என்ன கேஸ் வந்து வித்ரா பண்றது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 3 இதே 195ல சப்செக்ஷன் 1ல என்னென்ன விஷயங்கள் 1ல வந்து கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் என்ற சொல் உரிமையல் வழக்கு நீதிமன்றம், வருவாய்த்துறை நீதிமன்றம், குற்ற வழக்கு நீதிமன்றம், ட்ரிபியூனல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க இந்த கூறினுடைய நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த மேல்முறையீடு செய்யத்தக்க ஒரு தீர்ப்பாணை அல்லது தீர்ப்பு தண்டனையிலிருந்து மேல்முறையீடு சாதாரணமா எந்த நீதிமன்றத்தில் செய்து கொள்ளப்பட வேண்டுமோ அந்த நீதிமன்றத்தில் தான் முதல்ல செய்யணும். ஒரு அப்பீலா இருந்தாலும் சரி அல்லது தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டனையிலிருந்து மேல்முறையீடு பண்ணாலும் சரி, நார்மலா எந்த கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்து கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா நார்மலா நீங்க ஹை கோர்ட்டுக்கு தான் போகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹை கோர்ட் போங்க. ஜேஎம் கன்விக்ட் பண்ணாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வாங்க. நேரடியாக அங்க வந்து உங்களால வந்து அப்பீல் பண்ண முடியலாம். அப்பதான் சாதாரண அசல் உரிமை வழக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதை பயன்படுத்தி செஷன்ஸ் கோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றம் எங்க இருக்கிறதோ அங்க போடலாம். ஐ மீன் செஷன்ஸ் கோர்ட்ல. இதுதான் அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 4